இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இந்த ஆக்ட் எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 17/10/2000 ஆக்ட் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எந்த மாடல் லாவை பேஸ் பண்ணி இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்சிட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்சிட்ரல்னால் என்ன அப்படின்னா தி யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கமிஷன் மாடல் லா அண்ட் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை அடாப்ட் பண்ணாங்க. எப்போனா 1996 யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இந்த மாடல் லா ஆன் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை 1996 அடாப்ட் பண்ணுறாங்க. அடாப்ட் பண்ணிவிட்டு யுனைடெட் நேஷன் அவங்களோட ஜென்ரல் அசம்பிளியில் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை பேஸாக வச்சு உங்கள் நாடுகளில் சட்டம் இயற்றும் போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஃபேவரபிள் கன்சிடரேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து இதே கமிஷன் 2001 சில விஷயங்களுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இதில் இந்த மாடல் லாவில் சொல்லியிருக்கக்கூடியது மாடல் லா ஆன் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். இதுக்கு கன்சிடரேஷன் கொடுங்க அவங்கவுங்க நாட்டு சட்டங்களில் அப்படிங்கிறது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. நம்ம நாடு 2000 நம்ம இந்த ஐடி ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறோம், எனாக்ட் பண்ணுறோம். தென் செயல்பாட்டுக்கு வந்தது 17/10/2000. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகபிலிட்டி ஆஃப் லா பேசுகிறாங்க. அப்ளிகபிலிட்டியில் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டில் ஆக்டோட நேம், தென் எக்ஸ்டென்ஷன் இந்தியா ஃபுல்லாக இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சேவ் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட் இட் அப்ளைஸ் ஆல்சோ டு அன் அஃபென்ஸ் ஆர் கான்ட்ரவென்ஷன் தேரண்டர் கமிட்டட் அவுட் சைட் இந்தியா பை எனி பர்சன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆனாலும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அப்ளிகேஷன் கொடுக்காங்க. எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அப்ளிகேஷன் எப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் டார்கெட் பண்ணி ஏதாவது அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இந்த சட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நமக்கு ஏற்கனவே ஐபிஎஸ்லேயும் பிஎன்எஸ்லையும் நம்ம இதை பார்த்துருப்போம். பிஎன்எஸ்ல செக்ஷன் 1 கிளாஸ் 5 அந்த விஷயங்கள் இருக்கும். அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடியது தான். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அதே போல் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தங்க இந்த சட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு அஃபென்ஸு அதை ஒரு ஃபாரின் நேஷ்னலாக இருக்காங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நேஷ்னாலிட்டி அவங்களும் லயபிள் ஆவாங்க. அதே போல் வெளியே அவுட் ஆஃப் இந்தியா இருந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ளே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையோ கம்ப்யூட்டரையோ டார்கெட் பண்ணி ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இந்த ஆக்டுக்கு கீழே லயபிள் ஆவாங்க. தென் அடுத்து கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் எதுக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நத்திங் இன் திஸ் ஆக்ட் ஷால் அப்ளை டு டாக்குமெண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைட் இன் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதுக்கு 1 வேர்டில் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலை பாருங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுலேயுமே எல்லா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 13 அதுக்கு இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படிங்கிறத ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க அங்கேயே. எதெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்னா அதர் தேன் a check, a demand promissory note or a bill of exchange issued in favor of or endorsed by an entity regulated by RBI, National Housing Bank, Security and Exchange Board of India, IRDA, Pension Fund Regulatory and Development Authority. இவங்களுக்கு ஃபேவராக இஷ்யூ பண்ணப்பட்ட இல்லைனா இவங்களால் என்டாஸ் பண்ணப்பட்ட செக்கு, டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு இந்த ஆக்ட் இதுக்கெல்லாம் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். இது இல்லாத இன் ஜென்ரல் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே செக்ஷன் 13 சொல்லியிருக்கக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு இந்த ஆக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதில் செக் நமக்கு தெரியும். நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம். டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டை பார்க்கும்போது எப்போ அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க, எப்போ ரிசர்வ் பேங்க் எப்படி இதில் தொடர்பு படுறாங்கன்னா நமக்கு ரிசர்வ் பேங்க் தான் கரன்சி நோட்ஸை அடிக்கக்கூடிய அத்தாரிட்டி. எல்லா கரன்சி நோட்ஸுமே என்ன நேச்சரில் இருக்கும்னா ப்ராமிசரி நோட் நேச்சரில் தான் இருக்கும். நமக்கு அந்த ரூபா நோட்டை எடுத்து வாசிச்சோம்னாலே ஐ ப்ராமிஸ் டு பே தி பிஆர்ஆர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதனால் இது ரிசர்வ் பேங்க் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு ப்ராமிசரி நோட்டு தான் எல்லா கரன்சி நோட்ஸுமே. இந்த செக்கு, ப்ராமிசரி நோட்டு இல்லைனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இது இஷ்யூடு இன் ஃபேவர் ஆஃப் ஆர்பிஐ ஆர் நேஷ்னல் ஹவுசிங் போர்டு ஆர் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இல்லைனா ஐஆர்டிஏ இல்லைனா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுக்கு ஃபேவராக இஷ்யூ பண்ணப்பட்டது இல்லை இவங்களால் என்டாஸ் பண்ணப்பட்டதுக்கு இந்த ஆக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் அட்டானி ஆஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ ஆஃப் பவர் ஆஃப் அட்டானி ஆக்ட் 1882. பவர் ஆஃப் அட்டானி ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல டிஃபைன் பண்ணியிருக்க பவர் ஆஃப் அட்டானிக்கு இந்த சட்டம்
அப்ளிகபிள் ஆகாது, எக்ஸ்டெண்ட் ஆகாது. தென் இதுலேயுமே வந்து யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் தோஸ் பவர் ஆஃப் அட்டார்னி தட் எம்பவர்ட் அண்ட் என்டிட்டி ரெகுலேட்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹவுசிங் பேங்க், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதான் இவங்க தான் ஐஆர்டிஏ. தென் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அவங்க தென் அடுத்து a trust as defined in section 3 of the Indian Trust Act. ஸோ இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டுக்கு கீழே வந்து வரக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கெலாம் இந்த சட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. தென் a will defined in class H section 2 of Indian Succession Act 1925. ஸோ உயிலுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகாதுங்கிறது சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் எனி அதர் டெஸ்டமெண்டரி டிஸ்பொசிஷன் ஆஃப் வாட் எவர் நேம் கால்டு. ஸோ டெஸ்டமெண்டரி டிஸ்பொசிஷன் சொல்லும்போது வில்லு, கோடிசில்ஸு, மற்ற நேச்சரில் வரக்கூடிய டெஸ்டமெண்டரி டெபோசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாஸ்டேஷன், ஃபிசிக்கல் அட்டாஸ்டேஷன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோன்னா அதில் வந்து அந்த கன்சர்ன் பர்சன் அந்த டாக்குமெண்ட்டை டெலிவர் பண்ணுறதன் மூலமாக அதை அப்போ தான் நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ அங்கே ஃபிசிக்கல் டெலிவரிங்கிறது தேவைப்படுது. ஸோ இன்னும் அந்த மாதிரியான நேச்சரில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வர்றதுனால இதெல்லாம் இந்த சட்டத்தோட ஆம்பிட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து ஸோ கிளாஸ் 4 வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுன்றதில் இது சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொவைடரில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ நினச்சாங்கனாலும் ஒரு அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதன் மூலமாக இந்த என்ட்ரிஸில் வேறு எதையாவது வந்து அடிஷன் பண்ணணும், இல்லை இதுலேருந்து எதையாவது டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ப்ரொவைடர் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. தென் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறாங்க இல்லை டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணணுன்றது கிளாஸ் 5. ஸோ இதோட செக்ஷன் 1 வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 டெஃபினிஷன் இந்த ஆக்டுக்கு ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் ஏல ஆக்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஆக்சஸ் வித் இட்ஸ் கிராமட்டிக்கல் வேரியேஷன் அண்ட் காக்னிட்டிவ் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் கெய்னிங் என்ட்ரி இன்டு இன்ஸ்ட்ரக்டிங் ஆர் கம்யூனிகேட்டிங் வித் தி லாஜிக்கல், அரித்மெட்டிக்கல் ஆர் மெமரி ஃபங்க்ஷன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. இதில் வந்து கெய்னிங் என்ட்ரி இன்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக கதவை திறந்துட்டு உள்ளே போவோம். இதே நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி என்டர் ஆகும், ஒரு லாகினோ ஒரு லாகின் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம நுழையிறது. ஸோ அதை தான் வந்து கெய்னிங் என்டரிங் இன்டூ. அது நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், டைப் பண்ண சொல்கிறோம், பிரிண்ட் எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் அதில் இருக்கிறத வந்து ரெட்ரைவ் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. தென் அடுத்து ஆர் கம்யூனிகேட்டிங் வித் தி லாஜிக்கல், அரித்மெட்டிக்கல் ஆர் மெமரி ஃபங்க்ஷன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட கம்யூனிகேஷன் சொல்லும்போது இதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. லாஜிக்கல், அரித்மெட்டிக்கல் ஆர் மெமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஜிக்கல் அப்படின்னா கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை பண்ணி அதிலிருந்து அது நமக்கு டெசிஷனை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் கம்யூனிகேஷன். அதாவது டெசிஷன் மேக்கிங் ஆப்ரேஷனை வந்து அந்த கம்ப்யூட்டர் பண்ணும். இப்போ அதாவது அது நமக்கு ஆன்சர் வந்து நம்ம ஒரு இது கொடுக்குறோம்னா அதை டெசிஷன் மேக்கிங் அதை ஒரு ப்ராசஸை பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறத நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங் ஆப்ரேஷனை பண்ணக்கூடியது லாஜிக்கல் அப்படிங்கிறதுல வரும். அரித்மெட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது. ஸோ இந்த அரித்மெட்டிக்கல் இது எல்லாமே. தென் அடுத்து மெமரி ஃபங்க்ஷன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோர் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் வந்து அது ஸ்டோர் பண்ணுது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட மெமரி ஃபங்க்ஷனில் வந்து வரும். ஸ்டோர் பண்ணுறது, அதை தேவைப்படும் போது ரெட்ரைவ் பண்ணி தர்றது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரேம், ஹார்ட் டிஸ்க்கு. ரேம் பார்த்தோன்னா டெம்பரவரி அதாவது ப்ரைமரி மெமரின்ற மாதிரி டெம்பரவரி நேச்சரில் ஸ்டோரேஜ் இருக்கும். இதே ஹார்ட் டிஸ்கெல்லாம் பார்த்தோன்னா செகண்டரி லெவலில் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்து அதில் மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கம்ப்யூட்டரில் நம்ம இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. தென் அடுத்து 2 கிளாஸ் பி அட்ரஸினா என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அட்ரஸி மீன்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் இன்டெண்டட் பை தி ஆரிஜினேட்டர் டு receive the electronic record but does not include any intermediary. So addressee means a person who is intended by the originator to receive அப்படின்னு சொல்கிறாங்க. என் சைடில் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து அட்ரஸின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரியேட் பண்ணுறவர் வந்து ஆரிஜினேட்டர், ரிசீவ் பண்ணுறவங்க வந்து அட்ரஸி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா a person who is intended by the originator அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் intended by the originator அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
இப்போ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு மெயில் வந்து நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஏ வந்து பிக்கு வந்து மெயில் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே ஆரிஜினேட்டர் வந்து இந்த ஏ, பி தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க இல்லையா? இதில் பி ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக சில நேரம் சி கூட அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல சி வந்து அட்ரஸியாக வருவாங்களான்னு பார்த்தா சி அட்ரஸியாக வரமாட்டாங்க. ஆக்சுவலி ஆரிஜினேட்டர் யாரை இன்டென்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அட்ரஸின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜினேட்டர் யாருக்கு அனுப்புனார்? பிக்கு தான் அவர் அனுப்புனார். பட் அதை ஓப்பன் பண்ணி படித்தது சி. பட் இந்த இடத்துல அட்ரஸி யாராக வருவாங்கன்னா ஆரிஜினேட்டர் யாரை இன்டென்ட் பண்ணி அனுப்புனாங்களோ ஸோ பி தான் இந்த இடத்துல அட்ரஸியாக வருவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அட்ரஸி மீன்ஸ் a person who is intended by the originator to receive the electronic record but does not include any intermediaryன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்மீடியரி வந்து இந்த அட்ரஸின்றதில் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்டர்மீடியரின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறதில்ல. அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு மேலே அவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆரிஜினேட்டருக்கும் இந்த ரிசீவருக்கும் நடுவில் ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்து இந்த 2 பேருக்கும் நடுவில் இப்போ உதாரணத்துக்கு போஸ்ட் பாக்ஸில் கொண்டு நம்ம லெட்டரை போட்டோம்னா போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுப்பாங்க. அட்ரஸியோட வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல போஸ்ட்மேன் வந்து ஒரு இன்டர்மீடியரி. ஃபிசிக்கல் ஃபார்மில் சொன்னோம்னா போஸ்ட்மேன் வந்து ஒரு இன்டர்மீடியரி. அதே போல் இப்போ நம்ம ஆன்லைன் வெர்ஷனில் எடுத்துக்கிட்டோம்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இன்டர்மீடியரி ரோலில் வருவாங்க. ஸோ அப்போ அட்ரஸின்னு சொல்லும்போது இப்போ நம்ம அதை ஃபிசிக்கலாக வந்து லெட்டர் அனுப்பும்போது போஸ்ட்மேனை வந்து நம்ம அட்ரஸின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? யாருக்கு நம்ம இப்போ அட்ரஸ் எழுதி அனுப்புகிறோமோ அவங்க தான் அட்ரஸி. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இதில் வந்து இந்த இன்டர்மீடியரின்னு சொல்லக்கூடிய மிடில் மேன் இந்த அட்ரஸியில் வரமாட்டாங்க. தென் செக்ஷன் 2 clause C அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர்னா யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Adjudicating officer means an adjudicating officer appointed under subsection 1 of section 46. 46 clause 1க்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து adjudicating officerன்றது. Then 2 clause Dல affixing electronic signature. ஸோ இது affixing electronic signatureல என்ன சொல்கிறாங்கன்னா it means adoption of any methodology or procedure by a person for the purpose of authenticating an electronic record by means of electronic signature அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை அஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு நபர் வந்து அவங்க அனுப்பக்கூடிய எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த பர்பஸ்க்காக அவங்களோட சிக்னேச்சரை அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜியை இல்லைனா ஒரு ப்ரொசீஜரை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து அஃபிக்சிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். இப்போ வந்து இதுலேயுமே நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சருக்கு உள்ளே தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் வரும். டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது எலக்ட்ரானிக் சிக்னேச்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சிக்னேச்சர் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ எலக்ட்ரானிக்ன்றது ரொம்ப வைடான கான்செப்ட். அதுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். இப்போ இங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த மெயிலில் வந்து நம்ம ஃபிசிக்கலாக சைன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயிலோட எண்டில் நம்ம பேரை மட்டும் டைப் பண்ணி அனுப்புவோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் சிக்னேச்சராக ட்ரீட் பண்ணலாம். இதையே வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் கொண்டு போயிட்டு அதை வந்து அஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு சிக்னேச்சர் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகனா அந்த டாக்குமெண்ட்டை வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அஃபிக்சிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இந்த 2Dயில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதே போல் நம்ம சில இடங்களில் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து கையெழுத்து போட மாட்டோம். பட் ஐ அக்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த அஃபிக்சிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்ன்றது அதில் வரும். ஆனால் ஏன்னா நம்ம அங்கே ஐ அக்ரி அப்படின்னு கொடுக்கக்கூடியதுக்கெல்லாம் அதோட மீனிங் என்னென்னா நம்ம அதுக்கு கன்சென்ட் கொடுக்குறோம். அந்த இடத்துல நம்மளோட எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சென்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அஃபிக்சிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்ன்றதில். தென் அடுத்து 2DA இதில் அப்பலேட் ட்ரிபியூனல்னால் என்னென்னா அப்பலேட் ட்ரிபியூனல் மீன்ஸ் ட்ரிபியூனல் ரெஃபர்டு டு இன் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 48. செக்ஷன் 48 clause 1ல் இருக்கக்கூடியதான் அப்பலேட் ட்ரிபியூனல். தென் அடுத்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யாருங்கிறது 2Eயில் சொல்லியிருக்காங்க. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வருவாங்க. மற்ற அதர் மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்க. ஸோ 7th ஷெட்யூல் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும்
சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இதிலலாம் லிஸ்ட் 1 எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் தான் லா மேக்கிங் பவர் உண்டு. லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், லிஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அதில் லா மேக்கிங் பவர் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது லிஸ்ட் 2 ஃபுல்லாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். லிஸ்ட் 3ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சில விஷயங்களில் வந்து பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மற்ற எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியதான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். தென் அடுத்து 2Fல ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் மீன்ஸ் a system of secure keeper consisting of a private key for creating a digital signature and a public key to verify the digital signature. ஸோ இந்த ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வந்து 2 கீ வந்து அதில் இருக்கும். அதுதான் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் டூ கீஸ். அதில் வந்து ஒன்று வந்து ப்ரைவேட் கீ, இன்னொன்று பப்ளிக் கீ. இந்த ப்ரைவேட் கீயை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சரை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ அப்படின்னு சொல்கிறது ப்ரைவேட் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுறதுக்காக உள்ளது வந்து பப்ளிக் கீ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்லேயுமே பார்த்தோன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. E2EE என்கிரிப்டட் அப்படின்ட்டு. இந்த 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 மெத்தட் ஆஃப் இந்த கிரிப்டோகிராஃபிக் சிஸ்டம் எல்லாமே எதுக்காக வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து வேறு யாரும் இடையில அதை வந்து கரெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஆத்தென்டிகேட்டடாக நம்ம என்ன அனுப்பணுமோ அது வந்து எண்டு பர்சனை போய் ரீச் ஆகணும். அதுக்காக வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த சிஸ்டம்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து 2 கீ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணும்போதே வாட்ஸ்அப் என்ன பண்ணுன்னா 2 கீ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொன்று வந்து ப்ரைவேட் கீ. இந்த ப்ரைவேட் கீ வந்து அவங்களோட யார் வாட்ஸ்அப்பை எந்த நம்பரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த நம்பரில் மட்டும்தான் அது வந்து அந்த ப்ரைவேட் கீ வந்து இருக்கும். இந்த பப்ளிக் கீயை வந்து இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட அந்த சர்வீஸ் சிக்னல் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனாக வச்சுருப்பாங்க. அதாவது பப்ளிக் கீயை வந்து அவங்களோட அந்த சர்வர் இதில் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட இதிலேருந்து ஒரு மெசேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் மெசேஜை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பும்போது வாட்ஸ்அப் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பப்ளிக் கீ வந்து எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்குல்ல, அவங்க அந்த வாட்ஸ்அப் வந்து அந்த பப்ளிக் கீயை வச்சு என்னோடய மெசேஜை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதை வந்து செக்யூர் பண்ணிடுவாங்க. செக்யூர் பண்ணின இந்த மெசேஜ் தான் வந்துட்டு திருப்பி அது எல்லா நடுவில் வந்து எனக்கு நெட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய ப்ரொவைடர்ஸ், நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க யாருமே நான் அனுப்புன இந்த மெசேஜை இடையில யாருமே பார்க்க முடியாது. எல்லோரும் ரிசீவ் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு கடத்த தான் முடியுமே தவிர்த்துட்டு யாரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நான் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்கனோ அவங்களுக்கு தான், அவங்க மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ நான் அனுப்பின மெசேஜ் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் அது ஜென்ரேட் பண்ணுது. அந்த பப்ளிக் கீயை வச்சு அது லாக் பண்ணுது. எண்ட் பர்சன் யாரோ அவங்க வந்து அவங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணுது. நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து எப்படி இருக்கும்னா, பப்ளிக் கீயை வச்சு என்னோட மெசேஜை வந்து வாட்ஸ்அப் என்கிரிப்ட் பண்ணும். அது எண்டு ரிசல்ட் யார்கிட்ட போய் சேரணுமோ எண்ட் பர்சன் அவங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய யாருமே இந்த மெசேஜை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஆக்சுவலி பப்ளிக் கீயை வச்சு அவங்க லாக் பண்ணுறாங்கன்னு சொன்னா இல்லையா, இப்போ இதுவே வந்து இந்த ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைவேட் கீயை வச்சு லாக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துகிறோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் வந்து, இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறேன், இது ஆத்தென்டிகேட்டடாக போய் சேரணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபையிங் அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த அத்தாரிட்டி கிட்ட வந்து நம்ம முதல்ல அப்ளை பண்ணி என்னோடய நேமில் வந்து நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வாங்கணும். ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கும்போது அந்த சர்டிஃபையிங் அத்தாரிட்டி வந்து ஒரு ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ ரெண்டும் வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ரைவேட் கீ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரைவேட் கீ வந்து எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாது. பப்ளிக் கீ வந்து எல்லாருமே பயன்படுத்த முடியும். இந்த பப்ளிக் கீ வந்து எதில் இருக்கும்னா, எனக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து பப்ளிக் கீ வந்து விசிபிளாகவே இருக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி. பட் ப்ரைவேட் கீ வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து விசிபிளாக இருக்காது. ஈவன் அது எனக்குமே தெரியாது, நானுமே வந்து அதை பார்க்க முடியாது. எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவங்க எனக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ப்ரைவேட் கீயை வந்து பாஸ்வேர்ட் போட்டு அது லாக் பண்ண சொல்லும். ஸோ ப்ரைவேட் கீ வந்து விசிபிளாக இருக்காது, அதை நானுமே பார்க்க முடியாது, அதை காப்பி பண்ண முடியாது, யாருக்குமே
ஷேர் பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் கீயை இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் மூலமாக அப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து அதை லாக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு என்னோடய ப்ரைவேட் கீயை லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்பணும். அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணும்போது என்னோடய டிஜிட்டல் சிக்னேச்சரை அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, நான் ஏற்கனவே என்னோட டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து அங்கே என்னோடய சைனை வந்து போட சொல்லி அங்கே நான் அந்த டாக்குமெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ரைவேட் கீயை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹேஷ் வேல்யூன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஹேஷ் வேல்யூனா என்னென்னா, ஆக்சுவலி நான் ரெடி பண்ணினது ஒரு பெரிய 10-100 பக்கம் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக கூட இருக்கும். அந்த டாக்குமெண்ட் என்னவா ஆகும்னா, ஒரு கம்ப்ரஸ் ஆகி ரொம்ப கம்மியான ஒரு சின்னதாக வந்து அது கம்ப்ரஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கம்ப்ரஸ் ஆகக்கூடிய பேர் தான் வந்து ஹேஷ் வேல்யூ. ஸோ இந்த ஹேஷ் வேல்யூவை என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய ப்ரைவேட் கீயை நான் வந்து என்னோடய டிஜிட்டல் சிக்னேச்சர் அதில் அஃபிக்ஸ் பண்ண சொல்லும்போது, அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, அந்த ஹேஷ் வேல்யூவை வந்து என்னோடய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி லாக் பண்ணிடும். ஸோ செக்யூர் ஆக்கிடும். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் இதை நான் சென்ட் பண்ணிவிடுவேன். சென்ட் பண்ணும்போது அது யாருக்கெல்லாம் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணும்போது இதில் எதெல்லாம் போகும்னா, ஆக்சுவலி என்னோடய கண்டென்ட் இப்போ ஒரு 100 பேஜ் கண்டென்ட்னா அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் அதோட என்னோடய ஹேஷ் வேல்யூ அதில் இருக்கும். அதை தான் நான் என்னோடய ப்ரைவேட் கீயை வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைவேட் கீயை வச்சு செக்யூர் பண்ணின இந்த ஹேஷ் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டு என்னோடய டிஜிட்டல் சிக்னேச்சர் இதோடு சேர்த்து என்னோடய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், இது 3மே அந்த எண்டுக்கு யாருக்கு அனுப்பியிருக்கணும் அவங்களுக்கு போகும். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் கீ வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். பப்ளிக் கீயை வச்சு அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹேஷ் வேல்யூ ஒன்று நான் செக்யூர் பண்ண ஹேஷ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹேஷ் வேல்யூவும் அந்த ரிசீவருக்கு வந்து அந்த பப்ளிக் கீயை வச்சு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும். இந்த 2 சாஃப்ட்வேருமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா, இடையில யாருமே இந்த டாக்குமெண்ட்டை டேம்பர் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த ஹேஷ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு சின்ன நான் அனுப்பின டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன கமா, ஒரு கொட்டேஷன், ஒரு சின்ன ஸ்ட்ரோக்கு மாற்றினா கூட ஹேஷ் வேல்யூ வந்து மாறிடும். அதாவது ஒரு சின்ன டாட்டை யாராவது ஆல்டர் பண்ணுனா கூட ஹேஷ் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிடும். ஸோ ரிசீவர் வந்து பப்ளிக் கீயை வச்சு என்னோடய டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹேஷ் வேல்யூவும் என்னோடய ஹேஷ் வேல்யூவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட் எங்கேயுமே வந்து கரப்ட் ஆகலை, கரெக்டாக வந்திருக்கு, இவங்க டிஜிட்டல் சைன் பண்ணது தான். இந்த பேர் கீ எப்படி இருக்குன்னா, இது வந்து 2 பேருக்குமே வந்து இந்த அல்காரிதம் மெத்தடில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஒரு ப்ரைவேட் கீக்கு ஒரு பப்ளிக் கீ தான். இது 2ம் ஏன்னா அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் இதுதான் பேர். வேறு பேரே வந்து அதை கிரியேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டமே வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த ரிசீவர் வந்து இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது 2 ஹேஷ் வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, இங்கே எதுவுமே வந்து கரப்ஷன் ஆகலை, அப்போனா இது வந்து ஆத்தென்டிகேட்டடாக டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குன்றது ரீச் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து 2Fல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐஸ்மெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம்ன்றது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இந்த முதல்ல வந்து இந்த வாட்ஸ்அப்பில் சொன்னோம் இல்லையா, அதுலேயும் வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பப்ளிக் கீயை வச்சு அங்கே வந்து லாக் பண்ணுறாங்க. பட் இந்த ஏசிமெட்ரிக் கீயை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கீயை வச்சு லாக் பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் உதாரணம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுமே, நம்ம வீட்டில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்போம். நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் உள்ளே கொண்டு வந்து மெசேஜை போடலாம், லெட்டரை வந்து எல்லாருமே உள்ளே போடலாம். அது வந்து பப்ளிக் கீ, எல்லாரும் உள்ளே வந்து கொண்டு வந்து போடலாம். ஆனால் நான் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ப்ரைவேட் கீ வச்சு. என்கிட்ட தான் அந்த போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ இருக்கும். நான் தான் அதை ஓப்பன் பண்ணி போஸ்ட் பாக்ஸ்லேருந்து லெட்டர் எடுத்து படிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் மெத்தடு, ஸோ இந்த மெத்தடில் அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும், என்கிரிப்ட்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, டீக்ரிப்ட்னா அதை திருப்பி என்கிரிப்ட்னா நான் அனுப்பின ஃபார்மெட்டை அது வேறு ஃபார்மெட்டுக்கு அது மாற்றிடும். மற்றவங்களால் அதை படிக்க முடியாது, வேறு யாராலையுமே அதை ரீட் பண்ணவே முடியாது. அது அட்டு நிறைய ஸ்லாஸு, ஒரு கமா, கொட்டேஷன், இந்த மாதிரியாக அந்த ஃபாண்ட் எல்லாமே அப்படி இருக்கும். அது யாராலையும் ரீட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மெட்டுக்கு அது மாற்றுது. அதுதான் வந்து ஹேஷ் வேல்யூன்றது. ஸோ அது வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபார்மெட்டுக்கு மாற்றி அது போகும். ஸோ இடையில யாராலையுமே அதை படிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் asymmetric crypto system அப்படிங்கிறது. Then certifying authority means a person who has been granted a license to issue electronic signature certificate under section 24. செக்ஷன் 24க்கு கீழே எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட பர்சன் தான், லைசன்ஸ் கிராண்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் வந்து சர்டிஃபையிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னு வரும்போது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே டிஜிட்டல் சிக்னேச்சரும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ ரெண்டும் நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல,
எல்லா கன்ஃபெஷனும் வந்து அட்மிஷன், ஆனால் அட்மிஷன் எல்லாமே கன்ஃபெஷன் கிடையாதுன்னு சொல்லுவோம். அதே போல் எல்லா கொலையுமே வந்து எல்லா மர்டரும் வந்து கல்பபிள் ஹோமிசைடு, ஆனால் எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் மர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இது. எல்லா எலக்ட்ரானிக் சிக்னேச்சருக்குள்ளேயும் டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது அடங்கிடும், ஆனால் எல்லா டிஜிட்டல் சிக்னேச்சர்லேயும் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வராது. அந்த கான்செப்ட் தான் இது. தென் அடுத்து 2Hல வந்து சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சர்டிஃபையிங் அத்தாரிட்டி, அதாவது லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக ஒரு சர்டிஃபையிங் அத்தாரிட்டி வந்து லைசன்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அந்த சர்டிஃபையிங் அத்தாரிட்டி அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அது பேர் தான் சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. So means a statement issued by a certifying authority to specify the practice that the certifying authority employs in issuing electronic signature certificate. Then அடுத்து 2HA. 2HAல கம்யூனிகேஷன் டிவைஸ்னால் என்னன்றது சொல்கிறாங்க. மீன்ஸ் செல்ஃபோன்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆர் combination of both or any other device used to communicate, send or transmit any text, video, audio or images. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு செல்ஃபோன் சொல்லிட்டாங்க, அது தெரியும். பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லும்போது நம்ம டேபு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரியான அசிஸ்டிவ் இதெல்லாமே வந்து இதுக்கு கீழே கவர் ஆகும். தென் அடுத்தப்போ காம்பினேஷன் ஆஃப் போத்துங்கும் போது பேசுகிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ரெண்டும் கவர் ஆகக்கூடியது. இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ஸில் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய அந்த இது ஒரு இது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபோன்லேயே எல்லாமே கவர் ஆகிற மாதிரியே வருது. நம்ம பேசவும் முடியும், அதுலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து அதுலேயே நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத்து அதையும் சொல்கிறாங்க. ஆர் எனி அதர் டிவைஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட், சென்ட் ஆர் டிரான்ஸ்மிட் எனி டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ ஆர் இமேஜ். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காகவும், இன்னொன்று ஆடியோ, வீடியோ, இமேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட்ன்ற நேச்சரில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும். ஸோ இதுக்காகலாம் இருக்கக்கூடியது தான் பேர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் அடுத்து கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் மீன்ஸ் எனி எலக்ட்ரானிக், magnetic, optical or other high-speed data processing device or system which performs logical, arithmetic and memory function by manipulation of electronic, magnetic or optical impulses and includes all input, output, processing, computer software or communication facility which are connected or related to the computer in a computer system or computer network. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ டிவைஸ் ஆர் சிஸ்டம். இது இந்த டிவைஸ் ஆர் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் ஆர் அதர் ஹை ஸ்பீட் டேட்டா ப்ராசஸிங்காக இருக்கணும். ஸோ ஒரு டிவைஸ் இல்லைனா ஒரு சிஸ்டம், இது வந்து டேட்டாவை வேகமாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆர் டிவைஸாக இருக்கணும். ஸோ எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் ஆர் எனி ஹை ஸ்பீடு டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் ஆர் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்னால் நமக்கு தெரியும், கரண்ட்டு, எலக்ட்ரிக்கு கூட அந்த எலக்ட்ரிக் இதில் வரக்கூடியது எல்லாமே எலக்ட்ரானிக்ன்றதுக்கு கீழே கவர் ஆகும். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு பழைய காலத்து ரேடியோ அதெல்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து நம்ம ஒரு ரேடியோவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டெக்ஸ்ட்லாம் அதில் அனுப்ப முடியாது. பட் இருந்தாலுமே அது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ எலக்ட்ரானிக்ன்றதில் அதை எதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கோட தொடர்பு படுதோ அது எல்லாமே எலக்ட்ரானிக். தென் மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா ஒரு டிவைஸ் அது வந்து லைட்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து ரீட் பண்ணுது, ரைட் பண்ணுது, இல்லைனா ஸ்டோரேஜ் எல்லாமே லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுது அப்படிங்கும்போது அதுக்கு பேர் வந்து ஆப்டிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த லேசரை பயன்படுத்தி ஃபங்க்ஷன் ஆகிறது. அதே போல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த லேசர் தான். இன்னும் சொல்ல போனால் ஸ்கேனர்லாம் வந்து இந்த லைட் இம்பல்சஸை தான் அது பயன்படுத்தும், அந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஆப்டிக்கல் டிவைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சிடி, டிவிடி டிரைவ், தென் ப்ளூரே டிரைவ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்கேனர், இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் மேக்னெட்டிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் எனி டிவைஸ் தட் ஸ்டோர், ரீட்ஸ் ஆர் ரைட் டேட்டா யூஸிங் மேக்னெட்டிக் பிரின்சிபல்ஸ். ஸோ இது வந்து காந்தத்தோட அந்த இம்பல்சஸை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடியதை வந்து ஸ்டோர் பண்ணுறது, இல்லை ரீட் பண்ணுறது, இல்லை டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் பிரின்சிபலை பயன்படுத்தி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிவைஸ் ஆர் சிஸ்டம் எல்லாமே இந்த மேக்னெட்டிக் டிவைஸ்ன்றதில் வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, தென் மேக்னெட்டிக் டேப்பு,
அதுக்கப்புறம் நம்மளோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் பார்த்தோம்னா அதில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் தான் நம்ம அந்த மிஷினில் போடும்போது அதுலேயும் அந்த மேக்னெட்டிக் இது பிரின்சிபல் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த மேக்னெட்ன்றதுல வரும். பட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய டிவைஸ்ன்றதுக்கு கீழே, ஏன்னா அங்கே டிவைஸ் ஆர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா கூட இந்த டெஃபினிஷனுக்குள்ளே அது வருமானா வராது. ஏன்னா ஜஸ்ட் வெறும் கிரெடிட் கார்டை நம்ம கையில் வச்சுருக்கும் போது அது வந்து ப்ராசஸ் பண்ணாது எதையுமே. அதில் வந்து ஹை ஸ்பீடு டேட்டா எதையுமே அது அப்போ ப்ராசஸ் பண்ணாது. பட் அது எப்போ ப்ராசஸ் பண்ணும்னா அங்கே நம்ம ஏடிஎம்மில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல யாராவது வந்து டேட்டா வந்து திருடுறாங்க, இல்லை டேட்டாவை வந்து அதிலேருந்து தெஃப்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அந்த டெர்மினல் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது இருக்கும்போது அப்போ வந்து அது அந்த இதுக்கு கீழே வரும். அப்போ அது வந்து சைபர் க்ரைம்ன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். ஸோ இன் ஜென்ரல் சாதாரணமாக பார்க்கும்போது கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர்ன்றதுல கவர் ஆகாது. பட் அதில் வந்து மேக்னெட்டிக் பிரின்சிபல் வந்து பயன் ஆகுதுங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் மீன்ஸ் எனி எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் ஆர் அதர் ஹை ஸ்பீட் டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ் ஆர் சிஸ்டம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா விச் பெர்ஃபார்ம்ஸ் லாஜிக்கல், அரித்மெட்டிக் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் பை மேனிப்புலேட்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக் ஆர் ஆப்டிக்கல் இம்பல்சஸ். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக் ஆர் அந்த ஆப்டிக்கல் இம்பல்சஸை பயன்படுத்தி அது வந்து ஒரு லாஜிக்கல் இல்லைனா அரித்மெட்டிக்கல் இல்லைனா மெமரி ஃபங்க்ஷனை வந்து பண்ணுது. ஸோ லாஜிக்கல்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங்கான வேலையெல்லாம் செய்யக்கூடியது லாஜிக்கல்னு சொல்லக்கூடியது அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்ளை ஆகி அதுலேருந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம வர்றதுக்கு பேர் தான் லாஜிக்கல். ஸோ இதே வேலையை வந்து கம்ப்யூட்டரும் பண்ணுது. ஸோ லாஜிக்கல் ஃபங்க்ஷனையோ இல்லைனா முதல்ல பார்த்த மாதிரி அரித்மெட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாம் பண்ணக்கூடியது. தென் அடுத்து வந்து மெமரி ஃபங்க்ஷன் சொல்லும்போது நம்ம முதல்ல அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன். அது வந்து ஸ்டோரிங், ரெட்ரைவிங் வேலையெல்லாம் பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட மெமரி ஃபங்க்ஷன்றதுல வரும். ஸோ இந்த மெத்தடில் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஹை ஸ்பீடாக டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஆர் டிவைஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படின்றதுல சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து எதெல்லாம் இதுக்குள்ளே இன்னும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா இன்புட், அவுட்புட், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ், computer software or communication facilities which are connected or related to the computer in a computer system or computer network. இது வந்து செகண்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க இன்க்ளூட்ஸில். ஸோ இன்புட் அவுட்புட்டுன்னு சொல்லும்போது இன்புட் வந்து நம்ம கீபேடு, அதுக்கப்புறமா மவுஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, இதெல்லாமே வந்து இந்த இன்புட்டுன்றதுல வரும். அவுட்புட் பொறுத்த வரைக்கும் மானிட்டர், அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட்டு வரக்கூடியது, இதெல்லாமே வந்து அவுட்புட்டுன்றதுல வரும். ப்ராசஸிங்னு சொல்லும்போது CPU இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராசஸிங் இதில் வந்து வரும் CPU. தென் ஸ்டோரேஜ் வந்து முதல்ல பார்த்த மாதிரி ரேமு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜில் வரும். ஸோ தென் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது நம்ம போடக்கூடிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் வரும். தென் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சேட்டலைட்டு இது, அதுக்கப்புறம் வைஃபை, அதுக்கப்புறம் மாடம், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இமெயில் சர்வீஸ்க்காக கொடுக்கக்கூடிய அந்த ஐபி இது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன்றதுக்கு கீழே வந்து அட்ராக்ட் ஆகும். தென் அடுத்து வந்து ஸோ இதெல்லாமே இந்த கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா நெட்வொர்க்கோட இன்க்ளூடிங்கில் வந்து இதெல்லாமே உள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து கம்ப்யூட்டர்ன்றதில் டிஃபைன் பண்ணியிருக்குது. தென் 2Jல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறது. Computer network means the interconnection of one or more computers or computer systems or communication device through. ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குன்னு சொன்னாலே நமக்கு நெட்வொர்க்னாலே அதில் வந்து இன்டர் கனெக்டடாக இன்னொன்று வந்து கனெக்ட் ஆகுதுன்றது. ஸோ இது வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது எதன் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கன்னா தி யூஸ் ஆஃப் சேட்டலைட், மைக்ரோவேவ், டெரஸ்ட்ரியல் லைன், வயர்லெஸ் ஆர் அதர் கம்யூனிகேஷன் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சேட்டலைட்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சிக்னலை, அதாவது அங்கே ஸ்பேஸ்லேயே இருக்கக்கூடிய சிக்னலை வாங்கி நெட்வொர்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதெல்லாம் வந்து இந்த சேட்டலைட்டுன்றதில் வரும். மைக்ரோவேவ்ன்றதில் என்ன வரும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது ஏர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அது சிக்னலை வாங்கி ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதெல்லாம் அதில் வரும். டெரஸ்ட்ரியல்னு சொல்லக்கூடியது கீழே அந்த ஒயர் மூலமாக அந்த மாதிரி சில நேரம் ரெண்டும் கம்பைண்டாக அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் இந்த டெரஸ்ட்ரியல் லைன்றதில் வரும். ஸோ இது எல்லாமே ஓவரால் இந்த வயர்லெஸ் இந்த மாதிரி வரக்கூடியது தான். ஸோ இந்த கம்யூனிகேஷன், இந்த நெட்வொர்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இந்த மெத்தடில் எப்படி வேணும்னாலும் வரலாம். ஸோ இது அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா terminals are a complex consisting of two or more interconnected computers or communication device whether or not the interconnection is
கண்டினியூஸ்லி மெயின்டைன்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ இதில் டெர்மினல் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. இந்த டெர்மினல்னா என்ன அப்படின்னா, இதை ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து இடையில வந்து இன்டராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் டெர்மினல். அதாவது டெர்மினல் இஸ் எனி டிவைஸ் த்ரூ விச் யூசர் கேன் ஆக்சஸ் ஆர் இன்டராக்ட் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா நெட்வொர்க்கை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு பேர் தான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏடிஎம்மை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏடிஎம்மில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெர்மினல் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஏடிஎம்மில் இருந்து பேங்க் சர்வரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதெல்லாமே வந்து என்ன இதில் வரும்னா இந்த டெர்மினல் அப்படின்றதுக்கு கீழே வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் காம்ப்ளெக்ஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2-3 இது வந்து சேர்ந்து இருக்கலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர், அதே போல் கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்யூனிகேஷன் டிவைஸ் இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதை வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ன்றதுக்கு கீழே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேங்க் ஏடிஎம் அதை வந்து பேங்கிங் சர்வரோட கனெக்ட் ஆகுறது. தென் அதிலிருந்து கம்யூனிகேஷன் டிவைஸுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதில் இந்த காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 or more இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ன்றதுக்கு கீழே நம்ம இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் ஆர் நாட் இன்டர் கனெக்ஷன் இஸ் கண்டினியூஸ்லி மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா சில இந்த நெட்வொர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த கனெக்ஷன் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ வெதர் ஆர் நாட் தி இன்டர் கனெக்ஷன் இஸ் கண்டினியூஸ்லி மெயின்டைன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம திடீர்னு வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் வந்து கண்டினியூஸாக இருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. தென் லேப்டாப்பில் வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, க்ளவுட் சேவரோட வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த மாதிரி டெம்பரவரி கனெக்ஷனாக இருந்தால் கூட இதுக்கு கீழே கவர் ஆகும். 2K வந்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். Computer resource means computer system, computer network, data, computer database or software. ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லும்போது ஒரு கம்ப்யூட்டருக்கு தொடர்புபட்ட எல்லா விஷயங்களுமே. தென் அடுத்து 2L வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் மீன்ஸ் அ டிவைஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ். ஸோ கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு என்ன டிவைஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிவைஸ் ஆர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்து ஹை ஸ்பீடு டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடியது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே இன்க்ளூடிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியதுக்குள்ளே கம்ப்யூட்டர் டிவைஸையும் நமக்கு இன்க்ளூசிவாக தான் அங்கே டெஃபினிஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் சிஸ்டமும் வந்து வருது. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிவைஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ் இன்க்ளூடிங் இன்புட் அண்ட் அவுட்புட் சப்போர்ட் devices and excluding calculator which are not programmable and capable of being used in conjunction with external files. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து நான் கம்ப்யூட்டரில் முதல்ல சொன்ன அதே விஷயங்கள் தான். அதை அப்படியே அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும். தென் இதில் வந்து கால்குலேட்டர் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஏன்னா கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸோட வந்து கன்ஜங்ஷன் ஆகிற மாதிரியான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்காது. ஸோ அதனால் அது மட்டும் இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. தென் விச் கண்டைன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா that perform logic, arithmetical, data storage and retrieval, communication control and other functions. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கால்குலேட்டரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து டிவைஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ்ன்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே அந்த அரித்மெட்டிக்கல், மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே தான் இங்கேயும் அப்படியே சேம் அப்ளிகபிள். தென் அடுத்து 2M வந்து கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் மீன்ஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி அப்பாயிண்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 17 கிளாஸ் 1க்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபையிங் அத்தாரிட்டின்றது. தென் அடுத்து 2NA சைபர் கஃபே. சைபர் கஃபே மீன்ஸ் எனி ஃபெசிலிட்டி ஃப்ரம் வேர் access to the internet is offered by any person in the ordinary course of business to the number of public. ஸோ இந்த கஃபேயை பொறுத்த வரைக்கும் இதில் மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு நபர் இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சஸை வந்து கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் சைபர் கஃபே. இது வந்து ஒரு நபர் கொடுக்குறாரு. அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொடுத்துருக்கணும்னா அவங்களோட ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸே வந்து இதுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சைபர் கஃபேன்றதுக்கு கீழே வரும். தென் இதுக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருப்போம் நிறைய நெட் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த சைபர் கஃபே தான். நெட் சென்டர்ஸ் எல்லாம் சைபர் கஃபேன்றதுக்கு கீழே வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரையும் அதில் இருக்கக்கூடிய மற்ற டிவைசஸையும் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அவங்க அலோவ் பண்ணுறாங்க.
தென் அடுத்து இது வந்து அது உங்களோட மெயின் ஆர் ரெகுலர் பிஸ்னஸே வந்து இதுவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது இதுக்கு கீழே கவர் ஆகும். அக்கேஷனலாவோ இல்லை அவங்க பர்சனல் யூஸுக்காகவோ பயன்படுத்துறதெல்லாம் வந்து இதுக்கு கீழே கவர் ஆகாது. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம் இன்டர்நெட்டை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த சைபர் கஃபேன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகாது. அதுதான் வந்து இதில் டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மெம்பர் ஆஃப் பப்ளிக்கு வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் அவங்க எம்ப்ளாயீஸ் அலோவ் பண்ணுறதுலாம் அதுக்கு கீழே கவர் ஆகாது. தென் அடுத்து 2NB cyber security. Cyber security means protecting information, equipment, device, computer resource, communication device and information stored therein from unauthorized access, use, disclosure, disruption, modification or destruction. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைனா எக்யூப்மெண்ட்ஸு டிவைஸு கம்ப்யூட்டர் சோர்ஸு கம்யூனிகேஷன் டிவைஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்க வேண்டிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். தென் அடுத்து வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்லேருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஹேக்கிங் அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும். தென் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்யூஸ் ஆஃப் டேட்டா வித்தவுட் பெர்மிஷன். நம்ம ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட வந்து டேட்டாவை வந்து பயன்படுத்துறது அது வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யூஸ்ன்றதுக்கு கீழே ப்ரொடெக்ஷன் ஆஃப் மிஸ்யூசிங் டேட்டா வித்தவுட் பெர்மிஷன்றதுக்கு கீழே வரும். தென் டிஸ்க்ளோசரில் வந்து பார்த்தோன்னா கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வெளியில் லீக்கேஜ் பண்ணுறது. ஸோ அது தென் அடுத்தப்போ வந்து டிஸ்ரப்ஷன்றதும் அந்த மாதிரி தான். தென் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது டெலீட் பண்ணுறது, இல்லைனா டெஸ்ட்ராய் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டேமேஜ் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது. இது எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு இது பேர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் நடக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சைபர் செக்யூரிட்டின்றதை சொல்கிறாங்க. தென் அடுத்து 2Oல வந்து டேட்டானா என்னங்கிறது, டேட்டா மீன்ஸ் a representation of information, knowledge, facts, concept or instruction which are being prepared or have been prepared in a formalized manner and is intended to be processed, is being processed or has been processed in a computer system or computer network and may be in any form including computer printouts, magnetic or optical storage media, punch cards, punched tapes or stored internally in a memory of the computer. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க டேட்டாவில். ஸோ டேட்டாங்கிறது வந்து ரெப்ரசன்டேஷன் எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஃபேக்ட்ஸு, கான்செப்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். இந்த இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஃபேக்ட், கான்செப்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்ன ஃபார்மலைஸ்டு மேனர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் வந்து அது வந்து தயார் செய்யப்படணும். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கணும். எதுக்காக அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து அதை வந்து பயன்படுத்துறதுக்கு. ஸோ இன்டென்டட் டு பி ப்ராசஸ்டு, கம்ப்யூட்டரில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். இல்லைனா கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இல்லை ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியிருக்கு, இல்லை இனிமேல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லைனா ஒரு நாலேஜ், இல்லைனா ஒரு ஃபேக்ட், இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை ஒரு கான்செப்ட், இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேபி இன் எனி ஃபார்ம் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட். ஸோ இதுக்குள்ளே இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் வேறு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்ஸு, தென் மேக்னெட்டிக் ஆர் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். ஸோ மேக்னெட்டிக் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ்னா நம்ம மேலே பார்த்தா அதே அந்த கான்செப்ட் தான். தென் பஞ்ச் கார்டு, பஞ்ச் டேப்ஸ். இது வந்து இந்த பஞ்ச்டு கார்டு அண்ட் பஞ்ச்டு டேப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த, இப்போ மாடர்ன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து இந்த பஞ்ச்டு கார்ட்ஸுன்றதெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த இது ஆர் ஸ்டோர்டு இன்டென்ஷனலி இன் தி மெமரி ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ மொத்தத்தில் என்னென்னா, அதாவது ஹியூமன் ப்ராசஸ் பண்ண போகிறதுல கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண போகுது, இதுதான் டேட்டா. தென் அடுத்து அதில் இந்த கீழே சொல்லியிருக்க விஷயங்களும் வந்து இன்க்ளூட் ஆகுன்றது. தென் 2Pல டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னங்கிறது, means authentication of any electronic record by a subscriber by means of electronic method or procedure in accordance with the provision of section 3. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைபர் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இல்லைனா ப்ரொசீஜர். ஸோ இந்த மெத்தட் ஆர் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடியது நம்ம செக்ஷன் 3ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெத்தடில் இல்லை அந்த ப்ரொசீஜரில் சப்ஸ்கிரைபர் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது பேர் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இந்த 2Pல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் பார்க்கும்போது
எப்படி பயன்படுது, அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கே அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்க. தென் 2Qவில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னா செக்ஷன் 35 கிளாஸ் 4க்கு கீழே இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், வேறு ஒன்றும் இல்லை. தென் அடுத்து 2Rல எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்னங்கிறது. எலக்ட்ரானிக் ஃபார்ம் வித் ரெஃபரன்ஸ் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே எலக்ட்ரானிக் ஃபார்ம் வித் ரெஃபரன்ஸ் டு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் தொடர்பு பட்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் தொடர்பு பட்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா மீன்ஸ் எனி இன்ஃபர்மேஷன் ஜெனரேட்டட், சென்ட், ரிசீவ்டு ஆர் ஸ்டோர்டு இன் மீடியா, மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், computer memory, microfilm, computer generated microfiche or similar device. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு எனி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஜெனரேட்டட், சென்ட், ரிசீவ்ட் ஆர் ஸ்டோர்ட் யூசிங் எலக்ட்ரானிக் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு மீடியா. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரானிக் பேஸில் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸில் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இல்லை சென்ட் பண்ணுறாங்க, இல்லை ரிசீவ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னும் மற்ற இதுவும் சொல்கிறாங்க இல்லையா, நாட் ஒன்லி எலக்ட்ரானிக், அதில் வந்து இந்த மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டிக் பிரின்சிபலுக்கு கீழே அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. அதுக்கு நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி அந்த ஹார்ட் டிரைவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டேப்பு, இதெல்லாமே அதுக்கு கீழே கவர் ஆகும். தென் கம்ப்யூட்டர் மெமரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கம்ப்யூட்டர் மெமரி தொடர்புப்பட்ட அந்த ரேம், அதுக்கப்புறம் ROMன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி நம்ம சில கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது மேலே காமிக்கும் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் மெமரின்றதுக்கு கீழே வந்து நம்ம இதை எடுத்துக்க முடியும். தென் அடுத்து வந்து அதாவது இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகக்கூடியது. தென் மைக்ரோஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ரொம்ப மினிமைஸ்டாக வந்து ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃபிக் ரீல்ஸ்லாம் வந்து மினிமைஸ்டாக ஸ்டோர் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் தான் வந்து இந்த மைக்ரோஃபிலிம் அண்ட் மைக்ரோஃபிஷ்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ இது இல்லாமல் அனதர் சிமிலர் டிவைஸில் உள்ளக்கூடியது. ஸோ இன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு சொல்லக்கூடியது, இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஃபார்ம் சொல்லக்கூடியது இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஜென்ரேட்டட், சென்ட், ரிசீவ்டு ஆர் ஸ்டோர் யூசிங் எலக்ட்ரானிக் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு மீடியா. ஸோ மீடியான்னு சொல்லும்போது தான் அதுக்குள்ளே இவ்வளோ வருது, மேக்னெட்டிக் மீடியா, கம்ப்யூட்டர் மீடியா, தென் அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் மெமரின்ற சொல்லக்கூடிய அந்த மீடியா, இன்னொன்று மைக்ரோஃபிலிம் ஆர் மைக்ரோஃபிஷ்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று சிமிலர் டிவைஸ். ஸோ இவ்வளவும் இதில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 2Sல வந்து எலக்ட்ரானிக் கெசட்னா என்னங்கிறது, கவர்மெண்ட் அஃபீஷியல் கெசட்டில் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் பப்ளிஷ் பண்ணக்கூடியதெல்லாம் எலக்ட்ரானிக் கெசட்ன்றது 2S. தென் 2Tல எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன, எலக்ட்ரானிக் ரெக்கார்டு மீன்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் மீன்ஸ் டேட்டா, ரெக்கார்ட்ஸ் ஆர் டேட்டா ஜென்ரேட்டட், இமேஜ் ஆர் சவுண்ட் stored, received or sent in electronic form or microfilm or computer generated microfiche. ஸோ இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து இன்ஃபர்மேஷன் தொடர்பு பட்டு பார்த்தோம் இல்லையா, இங்கே அதோட ரெக்கார்டுன்றதுக்கு கீழே எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா அதுக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணப்பட்ட, ரிசீவ் பண்ணப்பட்ட, அனுப்பப்பட்ட, அப்படி இல்லாட்டி மைக்ரோஃபிலிம் இல்லைனா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மைக்ரோஃபிஷில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்பட்ட, ரிசீவ் பண்ணப்பட்ட, அனுப்பப்பட்ட எல்லா விதமான இமேஜஸ்ஸு, டேட்டாஸு, ரெக்கார்டு, ஜென்ரேட் பண்ணப்பட்ட டேட்டா, இது எல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்றதுக்கு கீழே கவர் ஆகும்னு 2Tல சொல்லியிருக்காங்க. தென் 2TAல எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். Electronic signature means authentication of any electronic record by a subscriber by means of the electronic technique specified in the second schedule and includes digital signature. ஸோ எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் நம்ம முதல்லேருந்தே பார்த்துட்டே வரோம், அதுக்குள்ளே டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது வந்து இன்க்ளூட் ஆகும்னு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைபர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெக்னிக், அது வந்து நமக்கு அங்கே செகண்ட் ஷெடியூலில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன ப்ரொசீஜர்ன்றதெல்லாம். ஸோ அதுக்கு கீழே வர்றது தான் இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்ன்றது. தென் 2TB எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். இது என்னென்னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 35 அண்ட் இன்க்ளூட் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ன்றதுக்கு கீழே. தென் 2Uல ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இன் ரிலேஷன் டு எ கம்ப்யூட்டர் இன்க்ளூட்ஸ் லாஜிக், கண்ட்ரோல், arithmetical process, deletion, storage and retrieval and communication and telecommunication from or within a computer. இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் தொடர்பு பட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லாஜிக், கண்ட்ரோல், அரித்மெட்டிக்கல் ப்ராசஸ், டெலிஷன், ஸ்டோரேஜ், ரெட்ரைவல் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இவ்வளவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து லாஜிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதலேருந்தே ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து கம்ப்யூட்டரே பண்ணும். ஸோ அது வந்து லாஜிக். அடுத்து வந்து
கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து சில கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வேலையை அது செய்யும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து அந்த கம்ப்யூட்டர் சில இது செய்யும். அதெல்லாம் கண்ட்ரோலுன்றதுக்கு கீழே வரும். தென் அரித்மெட்டிக்கல் ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சது தான். தென் டெலிஷன்னு சொல்லும்போது அதிலிருந்து டெலீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணக்கூடியது. ஸ்டோரேஜ்னு சொல்லும்போது டேட்டா ஸ்டோரேஜ் அது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் ஆர் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம இப்போ இந்த விஷயங்களை எல்லாமே வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அதாவது அந்த நெட்வொர்க் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாமே வந்து இந்த கம்யூனிகேஷன்றதுக்கு கீழே வருவாங்க. இதில் இந்த ஃபார்ம்னு சொல்லக்கூடியதில் வந்து இந்த 2 இது யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, கம்யூனிகேஷன் ஆர் டெலிகம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒயர்லெஸ் இல்லைனா சேட்டலைட் அந்த மாதிரியான மெத்தடில் வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனுக்குள்ளே வரும். அதே போல் ரொம்ப டிஸ்டன்ஸான ஒரு இதிலேருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனில் வரும். இந்த பக்கம் உள்ள நார்மலாக வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றதுல வந்து இன்டர்னல் எலக்ட்ரானிக் மீடியம் மூலமாகவே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பண்ண முடியதெல்லாம் வந்து இந்த சாதாரண இதுக்கு கீழே வரும். அதாவது பிட்வீன் லோக்கல் சிஸ்டத்துக்கு கீழே பண்ணக்கூடியது, அதே போல் ஒரு சிபியூலேருந்து இன்னொரு மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த கம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன்றது இன்னும் கொஞ்சம் அதை விட ப்ராடர் சென்ஸில் பயன்படுத்தக்கூடியது. அந்த சேட்டலைட் இல்லைனா வயர்லெஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் அந்த மெத்தடில் வந்து கம்யூனிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதெல்லாம் அதில் வருது. இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. தென் அடுத்து 2UAல இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை வந்து இந்த ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 70 கேபிட்டல் பியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறது. தென் 2Bல இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிறது. தென் information includes data, message, text, image, sound, voice, codes, computer program, software and database or microfilms or computer generated microfiche. ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இது எல்லாமே நமக்கே தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இமேஜாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டு பேட்டர்னில் இருக்கட்டும், ஆடியோ வீடியோ கோட்ஸு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸு சாஃப்ட்வேர்ஸு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வரும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். தென் இன்டர்மீடியரி அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இன்டர்மீடியரி வந்து 2W வித் ரெஸ்பெக்ட் டு எனி பர்டிகுலர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். ஸோ means any person who on behalf of another person receives, stores or transmits the record or provides any service with respect to the record and includes telecom service providers, network service providers, internet service providers, web hosting service providers, search engine, online payment sites, online auction sites, online marketplaces and cyber cafe. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்மீடியேட்னு நம்ம சொல்லும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு லெட்டரை ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறோன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து அதில் இன்டர்மீடியராக செயல்படுறாரு. அதே மாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரானிக் மெத்தடுக்கு வரும்போது ஆர்ஜினேட்டர் ஒருத்தராக இருக்கார், ரிசீவர் ஒருத்தராக இருக்கார். அவங்க 2 பேருக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணக்கூடிய மிடில்மேன் தான். அந்த மிடில்மேன் எப்படிலாம் கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து அந்த இங்கே இருந்து அங்கே போகக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இடையில வந்து இந்த சர்வீஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஜினேட்டருக்கும் ரிசீவருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இவங்களுக்கு கிடையாது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் அவங்க வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்க தான் இன்டர்மீடியரிஸ். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம்னா இடையில வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்னா வாட்ஸ்அப் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த எண்ட் மேனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் அவங்க இந்த நடுவில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மிடில் இருந்து இங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ இதுக்குள்ள வேறு யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆவாங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர், நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர், சர்ச் இன்ஜின் சொல்லக்கூடியது நம்ம கூகுளெல்லாம் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த சர்ச் இன்ஜின். தென் ஆன்லைன் பேமெண்ட் சைட்ஸ் வந்து நமக்கு தெரியும். தென் ஆன்லைன் ஆக்ஷன் சைட்டு, ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் சைபர் கஃபே சொல்லும்போது சைபர் கஃபே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இவங்கெல்லாம் இந்த ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் வருவாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த இன்டர்மீடியரிஸ் தான், அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம். ஸோ இந்த இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் மிடில் மேனாக தான் இருந்தேன், அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது வந்து ஒரு இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனையோ ரூல்ஸையோ வந்து கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு அதில் இருந்து லயபிலிட்டி கிடையாதுன்னு அவங்க எஸ்கேப் ஆக முடியுமானா முடியாது. அவங்களுக்கு தனியாக வந்து ரூல்ஸ் வந்து இந்த ஆக்டுக்கு கிளியர் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நான் மிடில் மேன் சொல்லி எஸ்கேப்பும் ஆக முடியாது. சர்டன் ரூல்ஸ் ஆர் கவர்னிங் தம். தென் அடுத்து 2X கீப்பருங்கிறது இன் அன் asymmetric crypto system means
a private key and its mathematically related public key which are so related that the public key can verify a digital signature created by the private key. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஏசிமெட்ரிக் கிரிப்டோசிஸில் 2 கீ. பப்ளிக் கீ வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது, அதாவது என்கிரிப்ஷனுக்கு பயன்படுத்துறது ப்ரைவேட் கீ. அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது வந்து பப்ளிக் கீ. ஸோ இதை தான் வந்து கீப்பரில் இது வந்து அரித்மெட்டிக்கல் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு கீழே அல்காரிதம் மெத்தடில் வந்து ரிலேட் பண்ணப்பட்ட கீ தான் இந்த கீப்பேர் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து 2Yல லா அப்படின்னா என்னன்றது, இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் லாங்கிறது ஒரு வைடாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. லா எனாக்டட் பை பார்லிமெண்ட், லா எனாக்டட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தென் ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பை தி பிரசிடென்ட் இல்லைனா கவர்னர், ஸோ அவங்க. தென் அதுக்கப்புறமா வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய பைலாஸ், ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸு அது எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து ரெகுலேஷன்ஸ் மேட் பை தி பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 240 பில்ஸ் எனாக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆக்ட். ஸோ இது எல்லாமே இதுக்கு கீழே லான்றதில் கவர் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து லைசன்ஸ் மீன்ஸ் லைசன்ஸ் கிராண்டட் பை அ சர்டிஃபையிங் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 24. இது ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. தென் 2ZAல ஆரிஜினேட்டர்னா யாருங்கிறது. ஸோ ஆரிஜினேட்டர் மீன்ஸ் அ பர்சன் ஹூ சென்ஸ், ஜெனரேட்ஸ், ஸ்டோர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்ஸ் எனி எலக்ட்ரானிக் மெசேஜ் ஆர் காசஸ் எனி எலக்ட்ரானிக் மெசேஜ் டு பி சென்ட், generated, stored or transmitted to any person but does not include any intermediary. ஸோ இன்டர்மீடியரி வந்து அட்ரஸிலையும் இன்டர்மீடியட் எக்ஸ்க்ளூட் ஆகிடுவாங்க, ஆரிஜினேட்டர்லையும் எக்ஸ்க்ளூட் ஆகும். ஆப்வியஸாக அவங்க மிடில் மேன்றதுனால எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. இப்போ இதில் வந்து மீன்ஸ் அ பர்சன் ஹூ சென்ட், ஜென்ரேட், ஸ்டோர். ஸோ யார் வந்து ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறாங்களோ இல்லை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்டோர் பண்ணுறாங்களோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஒரு எலக்ட்ரானிக் மெசேஜை சென்ட் பண்ணக்கூடியவங்க, ஜென்ரேட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டோர் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியவங்க, அது நமக்கே பார்த்தா தெரியும். இது இல்லாமல் காசஸ் எனி எலக்ட்ரானிக் மெசேஜ் டு பி சென்ட், ஜென்ரேட்டட், ஸ்டோர்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லும்போது டு எனி அதர் பர்சன் பட் டஸ் டு எனி அதர் பர்சன் அப்படிங்காங்க. ஸோ இந்த காசஸ் டு பி சென்ட்டில் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த மெசேஜ் இப்போ என்னோட ஃபோன்லேருந்து நான் வந்து அந்த சென்ட் பட்டனை நான் அனுப்பலை, நான் வந்து என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் ஜூனியர் கிட்ட சொல்லி அவங்கள சென்ட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ அந்த இடத்துல நான் காசஸ் டு பி சென்ட் அப்படின்ற அந்த கேப்ஷனுக்கு கீழே நான் வருவேன். ஸோ இதுதான். ஸோ எப்படி இருந்தாலும் நான் அனுப்புனாலும் சரி, என் சார்பாக அவங்க அனுப்புனாங்கனாலும் சரி, நான் தான் ஆரிஜினேட்டர்ன்றதுக்கு கீழே வருவேன். ஸோ இதுதான் வந்து இந்த காசஸ் டு பி சென்ட் அப்படின்றதுக்கு கீழே வரும். ஸோ யார் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காங்களோ சென்ட் பண்ண சொல்லி, இல்லைனா மெசேஜஸை சென்ட் பண்ணுறதுக்காக ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட பர்சன், அவங்க எல்லாம் இதுக்கு கீழே கவர் ஆவாங்க. இப்போ இப்போ ஆஃபீஸ்லலாம் வந்து இமெயில் வந்து பார்க்குறதுக்காக அந்த மேனேஜரே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்காக ஒர்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணப்படுது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு பர்சனோ, இன்ஸ்ட்ரக்டட் பர்சன்ஸோ அவங்க எல்லாம் இதில் வருவாங்க. அதே போல் நம்ம வந்து சில டைம் இது பண்ணி வச்சுருப்போம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த பர்டிகுலர் டைமில் சென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த காசஸ் டு பி சென்ட்ன்றதுக்கு கீழே கவர் ஆகிடும். தென் அடுத்து 2ZB ப்ரெஸ்கிரைப்டுனா ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுன்றது. அடுத்து ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லக்கூடியது டிஜிட்டல் சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக உள்ள கீ தான் வந்து ப்ரைவேட் கீ. தென் அடுத்து பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் பப்ளிக் கீ. ஸோ இந்த ரெண்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் முன்னாடியே. தென் 2ZEயை பொறுத்த வரைக்கும் செக்யூர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது. செக்யூர் சிஸ்டம் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொசீஜர் தட். ஸோ செக்யூர் சிஸ்டம் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொசீஜர் தட் ஆர் ரீசனபிளி செக்யூர்டு ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அண்ட் மிஸ்யூஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை ப்ரொசீஜரோ எதெல்லாம் வந்து இந்த மூணில் எதுனாலும் சரி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இல்லைனா சாஃப்ட்வேர் இல்லைனா ஒரு ப்ரொசீஜர், இது எதெல்லாம் வந்து ரீசனபிளாக செக்யூர் பண்ணப்பட்டிருக்கோ, எதுலேருந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு மிஸ்யூஸ் பண்ண அன்ஆத்தரைஸ்டு மிஸ்யூஸ்லேருந்து ரீசனபிளாக செக்யூர் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இல்லைனா ரீசனபிளாக செக்யூர் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இல்லைனா ஒரு ப்ரொசீஜர், இது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து provides a reasonable level of reliability or correct operation. ஸோ இது என்ன அப்படின்னா, ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து மிஸ்யூஸ்லேருந்து அன்ஆத்தரைஸ்டு மிஸ்யூஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் வருது இல்லையா, அதில் வந்து நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஹேக்கிங்கு அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக அந்த கம்ப்யூட்டரில் வந்து என்டர் ஆகுறது, அக்சஸ் பண்ணுறது, ஹேக்கிங், இது எல்லாமே அந்த இதுக்கு கீழே கவர் ஆகும். ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து ப்ராப்பராக அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரிலையபிள்ன்றதுக்கு கீழே வரும். அதாவது ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி வித்தவுட் ஃப்ரீக்வெண்ட் எரர் ஆர் ஃபெயிலியர். எரரோ ஃபெயிலியரோ இல்லாமல் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது, அதுதான் வந்து இந்த ரிலையபிலிட்டி அப்படின்றதுக்கு கீழே வரும். தென் அடுத்தாப்போ வந்து தேர்டில் வந்து ஆர் ரீசனபிளி
சூட்டட் டு பெர்ஃபார்மிங் தி இன்டெண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது வந்து கேபபிள் ஆஃப் யூஸிங் ஃபிட், அதாவது ஃபிட்டாக இருக்குது, அது அந்த பர்பஸ்க்கு அந்த இது வந்து என்ன பர்பஸ்க்கு அதை பயன்படுத்தணுமோ அந்த பர்பஸ்க்கு அது வந்து ஃபிட்டாக இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரியான நேச்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த தேர்ட் இதுக்கு கீழே வரும். தென் adhere to generally accepted security procedure அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ், அதாவது பாஸ்வேர்டு, இப்போ நம்ம என்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் போட்டு அது வந்து செக்யூரிட்டி ப்ரொசீஜர். இப்போது நம்ம அந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ பார்க்கும்போது கூட அதில் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் தான் நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எதுக்குன்னா அந்த செக்யூரிட்டி இதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், செக்யூரிட்டி ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொசீஜர் இது எல்லாமே வந்து இந்த செக்யூர் சிஸ்டம்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ செக்யூர் சிஸ்டம்னு சொல்லும்போது அன்ஆத்தரைஸ்டு மிஸ்யூஸில் இருந்து ரீசனபிளாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, இல்லை ப்ரொசீஜர், இல்லைனா அது வந்து ஃபிட் டு யூஸ்ன்ற மாதிரி இருக்கக்கூடியது, இல்லைனா செக்யூரிட்டி ப்ரொசீஜரில் வந்துட்டு கரெக்டாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து செக்யூர் சிஸ்டம்ன்றதுக்கு கீழே வரும். தென் அடுத்து 2ZF பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னா, செக்ஷன் 16 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ப்ரொசீஜரை வந்து செக்யூரிட்டி ப்ரொசீஜர்னு சொல்லி அவங்க நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுக்காங்களோ அதுதான். ஸோ அதுக்கு கீழே தான் அந்த என்கிரிப்ஷன் இதெல்லாமே அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ன்றதுக்கு கீழே வரும். தென் அடுத்து 2ZGயில் சப்ஸ்கிரைபர்னால் யார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. யார் பேரில் இந்த சர்டிஃபிகேட் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படுதோ அவங்க பேர் தான் சப்ஸ்கிரைபர். தென் அடுத்து 2H பொறுத்த வரைக்கும் வெரிஃபை. இன் ரிலேஷன் டு அ டிஜிட்டல் சிக்னேச்சர், electronic record or public key with its grammatical variation and cognate expression means to determine whether the initial electronic record was affixed with the digital signature by the use of private key corresponding to the public key of the subscriber. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து in initial the initial electronic record is retained intact or has been altered since such electronic record was so affixed with the digital signature. ஸோ வெரிஃபை பண்ணுறதுனா என்னங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வெரிஃபை எப்படி பண்ண போகிறோம், ஆக்டில் முதல்லேருந்தே பார்த்துட்டு வரோம். பப்ளிக் கீயை வச்சு தான் வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் பப்ளிக் கீ. இப்போது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும், இந்த வெரிஃபைன்னு சொல்லக்கூடியது 2ZH பொறுத்த வரைக்கும் வெரிஃபை இன் ரிலேஷன் டு டிஜிட்டல் சிக்னேச்சர், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அண்ட் பப்ளிக் கீ. இதை பொறுத்த வரைக்கும் வெரிஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தி இனிஷியல் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் வாஸ் அஃபிக்ஸ்டு வித் தி டிஜிட்டல் சிக்னேச்சர் பை தி யூஸ் ஆஃப் ப்ரைவேட் கீ கரஸ்பாண்டிங் டு தி பப்ளிக் கீ ஆஃப் தி சப்ஸ்கிரைபர். ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம அனுப்புகிறோன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இனிஷியலாக அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து அந்த அந்த ஆர்ஜினேட்டர்னு சொல்லக்கூடிய அவரோட பப்ளிக் கீ ப்ரைவேட் கீயை வச்சு செக்யூர் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது. அடுத்து தி இனிஷியல் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இஸ் retained intact or has been altered since the electronic record was so affixed with the digital signature. ஸோ இது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, நம்ம அனுப்பின அந்த ரெக்கார்டு வந்து இன்டாக்டாக, இன்னுமே அன்ஆல்டடாக வந்து இன்டாக்டாக கரெக்டாக ஆத்தென்டிகேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் சொல்லும்போது டிஜிட்டல் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுறது, இன்னொன்று அனுப்பின கண்டென்ட் வந்து கரெக்டாக இடையில எதுவுமே வந்து ஆல்டர் பண்ணாமல் கரெக்ட் ஆகாமல் வந்து சேர்ந்துருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பேர் தான் வெரிஃபை அப்படிங்கிறது இந்த ZHல சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நான் முதல்ல அந்த சொன்ன மாதிரி பப்ளிக் கீ ஒரு 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 டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ வந்து ஹேஷ் வேல்யூவுக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணுவேன். ஹேஷ் வேல்யூனா வேறு ஒன்றுமே கிடையாது, அது வந்து ஒரு 100 பேஜ் இருக்கக்கூடியதை ஒரே லைனுக்குள்ளே அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு லைன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதை கண்டென்ட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ஹேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேஷ் வேல்யூ அந்த ஹேஷ் வேல்யூ பார்த்தா நமக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணும். அந்த இதை வந்து என்னோடய ப்ரைவேட் கீயை வச்சு நான் வந்து அதை செக்யூர் பண்ணுறேன், அதாவது என்கிரிப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த என்கிரிப்ட் பண்ணும்போது இது இந்த ஹேஷ் வேல்யூ விச் இஸ் என்கிரிப்டட் பை தி ப்ரைவேட் கீ இருக்கு இல்லையா, இது வந்து என்னவா மாறும்னா டிஜிட்டல் சிக்னேச்சராக ஆகிடும். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இப்போ நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஃபிக்ஸ் பண்ணினேன். இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டு அலாங் வித் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், இந்த மூணுமே ரிசீவருக்கு போகும். ரிசீவருக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது டிஜிட்டல் சிக்னேச்சரில் சர்டிஃபிகேட்லேயே வந்து பப்ளிக் கீ வந்து அவங்களுக்கு ஓப்பனாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அதை வச்சு அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது நான் அனுப்பின ஹேஷ் வேல்யூவும் அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ண உடனே அந்த ரிசீவ் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு ஹேஷ் வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஹேஷ் வேல்யூவும் இந்த ஹேஷ் வேல்யூவும் ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா கண்டென்ட் வந்து எதுவுமே ஆல்டர் ஆகப்படலை அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த பப்ளிக் கீயை வச்சு அவங்க அதை ஆக்சஸ் பண்ணும்போது
நான் அனுப்புன டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆல்டர் பண்ணாமல் என்னோட டிஜிட்டல் சிக்னேச்சரில் வந்து யாருமே வந்து இன்டர்ஃபர் பண்ணலை அப்படின்னா தான் அந்த பப்ளிக் கீயால் இதை வந்து ஓப்பனே முதல்ல பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பப்ளிக் கீயை வச்சு இதை அவங்களால வெரிஃபை பண்ண முடியுது அப்படின்னாலே டிஜிட்டல் சிக்னேச்சரும் ஆத்தென்டிகேட்டட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னொன்று டாக்குமெண்ட் வந்து ஹேஷ் வேல்யூ, அவங்களுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ வருது, நான் ஆல்ரெடி ஹேஷ் வேல்யூ வச்சு தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஹேஷ் வேல்யூமே வந்து ஒரே மாதிரி ரெண்டும் எந்த வேரியேஷனும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ அந்த டாக்குமெண்ட்டும் அன்ஆல்டர்ட், எதுவுமே வந்து இடையில கரப்ஷன் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது ரெண்டுமே அதில் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து அந்த கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தால் கூட ஹேஷ் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிடும். நான் அனுப்பின ஹேஷ் வேல்யூவும் அவங்களுக்கு ரிசீவ் ஆன ஹேஷ் வேல்யூவும் அப்போ டிஃபர் ஆகும். அப்போ அந்த இடத்துல இடையில யாரோ ஏதோ வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ZHல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தென் அடுத்து சப்கிளாஸ் 2ல எனி ரெஃபரன்ஸ் இன் திஸ் ஆக்ட் டு எனி enactment or any provision thereof shall in relation to an area in which such enactment to such provision is not enforced be construed as a reference to the corresponding law or the relevant provision of the corresponding law if any இன்ஃபோர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த சட்டத்துக்கு ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு லா வந்து வேறு ஒரு இடத்துல அதோட அப்ளிகபிலிட்டி இல்லைங்கும் போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இதுக்கு ஈக்குவலாக வேறு என்ன கரஸ்பாண்டிங் லா வந்து இருக்கோ அதில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 2, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அஃபென்ஸு. மற்ற இதுக்கு அடுத்த உள்ள சாப்டர்ஸும் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ண தான் போகிறோம். பட் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாப்டர் 9ல் வந்து அஃபென்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை மனப்பாடம் பண்ணிடுங்க. செக்ஷன்லேயும் வந்து கண்டென்ட் பார்க்குறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த செக்ஷன் எந்தெந்த செக்ஷனில் என்ன டெஃபினிஷன் இருக்குங்கிறத இந்த ஃபிலிம்ஸுக்கு வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. மெயின்ஸுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக தேவைப்படும். தென் அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 65ல் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டாம்பரிங் வித் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லும்போது உள்ளுக்க வந்து கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஹியூமனால் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது நம்ம மனுஷங்களால் அதை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ ஹியூமன் ரீடபிள் set of instructions written in a programming language used to create computer program and system அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய இல்லையா, C++, ஜாவா, பைத்தான் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லி நிறைய அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஹியூமன்ஸ் தான் வந்து அதை ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் தான் அது இருக்கும். பட் அது வந்து கம்ப்யூட்டருக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ப்ரொவிஷனில் வந்து டாம்பரிங் வித் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் அதையும் சொல்கிறாங்க. இப்போ எல்லா விதமான இந்த கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடையுமே வந்து டேம்பர் பண்ணினாங்கன்னா அது அஃபென்ஸா அப்படின்னு கேட்டால் ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when the computer source code is required to be kept or maintained by law for the time being in force அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டத்தினால் மெயின்டைன் பண்ணப்படணும், இதெல்லாம் வந்து டேம்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அதுக்காக தனியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட். அதே போல் பேங்க்குக்கு தனியாக சாஃப்ட்வேர், அதே போல் எலெக்ஷன் அண்டு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் தரப்பட்டு எல்லாத்துக்குமே தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் வந்து கவர்மெண்ட் உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே கவர் ஆகுது. ஸோ செக்ஷன் 65ல் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா whoever knowingly or intentionally conceals, destroys or alters or intentionally or knowingly causes another to conceal, destroy or alter any computer source code used for a computer program, computer system, computer network when the computer source code is required to be kept maintained by law for the time being in force shall be punishable with imprisonment up to 3 years or with fine which may extend to 2 lakhs rupees அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடுனா என்னன்றது நான் புரிஞ்சிருக்கோம். அது கீழேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோட் மீன்ஸ் தி லிஸ்டிங் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், கம்ப்யூட்டர் கமாண்ட்ஸ், டிசைன் ஆர் லேஅவுட் அண்ட் ப்ரோக்ராம் அனாலிசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சோர்சஸ் இன் எனி ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இன் ஜென்ரல் கம்ப்யூட்டருக்கு அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியதை கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸு அதுக்கப்புறம் மிஷின் ரீடிங் ஃபார்மெட்டாக அது மாற்றி நமக்கு அவுட்புட்டை வந்து கம்ப்யூட்டர் அதுக்கப்புறமா கொடுக்கும். ஸோ மிஷின் ரீடிங் ஃபார்மெட்டுக்கு அது மாற்றும் போது அது பைனரி மெத்தடுக்கு மாற்றும். அதாவது 0 1 இந்த 2 நம்பரில் அது பைனரியாக மாற்றும். அதுதான் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டுக்கு மாற்றும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடுன்னு சொல்லக்கூடியது இந்த அதுக்கு முன்னாடி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை தான் கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடுன்றாங்க. தென் இது வந்து நோயிங்காவோ இல்லை இன்டென்ஷனலாவோ வந்து கன்சீல் பண்ணுறாங்க, இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இல்லை ஆல்டர் பண்ணுறாங்க, இல்லைனா வேறு யாரையாவது இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் அஃபென்ஸ். தென் அடுத்து செக்ஷன் 66ல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அஃபென்ஸ்
if any person dishonestly or fraudulently does any act referred to in section 43, he shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine which may extend to 5 lakhs rupees or both அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அஃபென்ஸுக்கு வந்து செக்ஷன் 43 வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே தான் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அஃபென்சஸ் வந்து அங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். செக்ஷன் 43 இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். பெனாலிட்டி அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜஸ் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எக்ஸெட்ரா. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எனி பர்சன் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் தி ஓனர் ஆர் எனி அதர் பர்சன் ஹூ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ ஒரு நபர் அவரோட கம்ப்யூட்டர் இல்லைனா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அந்த நபரோட பெர்மிஷன் இல்லாமல், அப்படி இல்லாட்டி அந்த நபர் வேறு யாரையாவது என்கேஜ் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டத்துக்காக அப்படின்னா அவங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆக்சஸ் ஆர் செக்யூஸ் ஆக்சஸ் டு சச் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஆர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுனா நம்ம அந்த கம்ப்யூட்டரில் லாகின் போகிறதே வந்து ஆக்சஸ்ன்றதுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்களோட அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். தென் அடுத்து டவுன்லோட்ஸ், காப்பீஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் எனி டேட்டா, computer database or information from such computer system or computer network, including information of data held or stored in any removable storage medium அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அன்ஆத்தரைஸ்டு டவுன்லோட், அன்ஆத்தரைஸ்டு காப்பி இல்லைனா அன்ஆத்தரைஸ்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எடுக்கிறது, கம்ப்யூட்டர் டேட்டா பேஸு அதுலேருந்து இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது வரும். அது கூட வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஹெல்ட் ஆர் ஸ்டோர்ட் இன் எனி ரிமூவபிள் ஸ்டோரேஜ் மீடியம் அப்படிங்காங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டரில் அது கூட பார்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸையோ டேட்டா பேஸையோ வந்து டவுன்லோட் பண்ணுறது, காப்பி பண்ணுறதை தாண்டி ரிமூவபிள் ஸ்டோரேஜ் மீடியமில் இருக்கிறத வந்து இவங்க வந்து டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே இதுக்கு கீழே அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமூவபிள் ஸ்டோரேஜ் ஃபார்ம்னா என்னென்னா நம்ம யூஎஸ்பி பென் டிரைவர், மெமரி கார்டு, சிடி, அப்புறம் டிவிடி, அப்புறம் மேக்னெட்டிக் டேப்பு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து அதுலேருந்து ரிமூவபிளாக தான் இருக்கும். பட் அது அதில் இருக்கும்போது அதிலிருந்து காப்பி பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே இதுக்கு கீழே கவர் ஆகுது. ஸோ அதுதான். தென் அடுத்து instructs or causes to be introduced or causes to be introduced any computer contaminant or computer virus into any computer system or computer network. ஸோ கம்ப்யூட்டர் கண்டாமினேஷனையோ இல்லை கம்ப்யூட்டர் வைரஸையோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லைனா வேறு யாரையாவது அதை செய்ய வைக்கிறது, காசஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. தென் இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்ன, கம்ப்யூட்டர் கண்டாமினேஷனாக என்னங்கிறது கீழே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன்னா என்னங்கிறது எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துலாம். கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் மீன்ஸ் எனி செட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் டிசைன்ட் டு மாடிஃபை, டெஸ்ட்ராய், ரெக்கார்ட், டிரான்ஸ்மிட் டேட்டா ஆர் ப்ரோக்ராம் residing within a computer system or computer network. ஸோ இது என்ன அப்படின்னா எனி செட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு, கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் சொல்லக்கூடியது கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய எந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வேணால் இருக்கலாம். இது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு, மாற்றுறதுக்கு, இல்லைனா அழிக்கிறதுக்கு, இல்லைனா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அதுலேருந்து இன்னொருத்தங்க அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக, இந்த நோக்கத்துக்காக டிசைன் பண்ணப்பட்டதாக இருந்தது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாடிஃபை, டெஸ்ட்ராய், ரெக்கார்ட் ஆர் டிரான்ஸ்மிட் டேட்டா ஆர் ப்ரோக்ராம் ரிசைடிங் வித் இன் தி கம்ப்யூட்டர், அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை. தென் அடுத்து கிளாஸ் பியில் பை எனி மீன்ஸ் டு அஷர்ப் தி நார்மல் ஆப்பரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இந்த அஷ்ரப்னா என்ன அப்படின்னா ராங்ஃபுல்லாக சீஸ் பண்ணுறது, இல்லைனா ராங்ஃபுல்லாக வந்து அதோட கண்ட்ரோலை வந்து டேக்கிங் ஓவர் பண்ணுறது, இல்லை ராங்ஃபுல்லாக அதோட ஃபங்க்ஷனை கண்டினியூஸாக அதில் நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷனில் போயிட்டு இன்ட்ரப்ட் பண்ணுறது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து யாராவது டிசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன். தென் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்னன்றது எக்ஸ்ப்ளனேஷனில் கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. அதை இது கூட சேர்த்து பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் வைரஸ் மீன்ஸ் எனி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபர்மேஷன், டேட்டா ஆர் ப்ரோக்ராம் that destroy, damage, degrade or adversely affect the program of a computer resource or attaches itself to another computer resource and operates when a program, data or instruction is executed or some other event taken place in the computer resource.
இதில் என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் வைரஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து இதுவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷன் எதையோ ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது தன்னைத்தானே வந்து செல்ஃபாக ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டு போயிட்டு, அது அந்த பர்ட்டிகுலர் சிஸ்டமில் இருக்கிறத மட்டும் பாதிக்கிறது இல்லாமல், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மற்றதையும் சேர்த்து அதை அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதுக்கு பேர் கம்ப்யூட்டர் வைரஸ். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ் மீன்ஸ் எனி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஆர் ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுதுன்னா, டெஸ்ட்ராய் பண்ணுது, டேமேஜ் பண்ணுது, டீக்ரேட் பண்ணுது, இல்லைனா அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும், இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும், அதில் இருக்கக்கூடியதை மட்டும் இல்லாமல் டு அனதர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் அதையும் சேர்த்து பண்ணுது. அண்ட் ஆப்பரேட்ஸ் வென் அ ப்ரோக்ராம் டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆர் சம் அதர் ஈவெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் தட் கம்ப்யூட்டர். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் அதில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதோட சேர்ந்து மற்ற அனதர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய நேச்சரில் இது இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே தான் கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கண்டாமினேஷனுக்குள்ளே ஒரு டைப் ஆஃப் இதுதான் வந்து கம்ப்யூட்டர் வைரஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. தென் அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் சொல்லும்போது இது ரொம்ப வைடான ஒரு ப்ராடான ஒரு கான்செப்ட்டு. கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைப்புன்னு தானே சொன்னோம். அப்போ அது வந்து நேரோவான ஒரு கான்செப்ட்டு. தென் கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் பார்க்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிப்ளிகேட் ஆகணுங்கிறதுலாம் அது அவசியம் கிடையாது. பட் கம்ப்யூட்டர் வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங்கிற மாதிரி அது தன்னைத்தானே வந்து இதை நம்ம நார்மலாக சாதாரணமாக நம்ம வைரஸ்ன்னு எதை சொல்லுவோம்? வைரஸ்ன்னு ஒன்று வந்தாலே அது தன்னால் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அது தன்னைத்தானே திருப்பி பன்மடங்கு பரவிக்கிட்டே போயிட்டு மொத்த ஆர்கனையும் அழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் வந்து பண்ணும் கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ கம்ப்யூட்டர் கண்டாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதில் அந்த பர்டிகுலர் இதில் இருக்கக்கூடிய டேட்டா அதெல்லாம் வந்து கரப்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இதை வந்து டீக்ரேட் பண்ணும். ஸோ அதோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ரப்ட் பண்ணும். இது வந்து கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன். கம்ப்யூட்டர் வைரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த சிஸ்டத்தையே வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அது பல மடங்கு திருப்பி ஸ்ப்ரெட் ஆகி அதர் ஃபைல்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், மற்ற சிஸ்டத்துக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. தென் டி வந்து டேமேஜஸ் ஆர் காஸ்ட் டு பி டேமேஜ் எனி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டேட்டா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் ஆர் எனி அதர் ப்ரோக்ராம். ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை. யாராவது இன்டென்ஷனலாக வந்துட்டு கம்ப்யூட்டரை வந்து இல்லைனா கம்ப்யூட்டர் சோர்ஸ் இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, இல்லைனா வேறு யாராவது டேமேஜ் காஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து அஃபென்ஸ்ன்றதில் சொல்கிறாங்க. தென் அடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனா அதில் போய்ட்டு இன்ட்ரப்ட் பண்ணுறது, இல்லைனா அதோட ஃபங்க்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லைனா கண்டினியூஸாக அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதில் போய்ட்டு ஒரு பிரேக்கப்பை காஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யாராவது இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டிஸ்டர்ப் ஆர் காசஸ் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் எனி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இது ஒரு அஃபென்ஸு. தென் அடுத்து denies or causes the denial of access to any person authorized to access any computer system or computer network by any means. இது வந்து authorized personனை வந்து ஆக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ அது வந்து ஒரு அஃபென்ஸ்ன்றது சொல்கிறாங்க. தென் அடுத்து provides any assistance to any person to facilitate access to computer system or computer network in contravention of the provision of this act rules or regulations. ஸோ இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இல்லைனா இந்த சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கான்ட்ரவென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நபரை வந்து ஒரு இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லைனா நெட்வொர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறது. ஸோ அசிஸ்ட் பண்ணுறது இல்லைனா அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் உதவி பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இது ஒரு அஃபென்ஸு. தென் சார்ஜஸ் தி சர்வீஸ் availed of by charges the services availed of by a person to the account of another person by tampering with or manipulating any computer system or computer network. இது என்னென்னா அவங்க ஒருத்தங்க ஆக்சஸ் பண்ணின சர்வீஸ்க்கு இன்னொருத்தங்களை வந்து பே பண்ண வைக்கிறது. இவங்க மொபைல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, நெட்வொர்க் எல்லாத்தையுமே சர்வீஸ் எல்லாம் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. பட் அதை வந்து ஹேக் பண்ணுறதன் மூலமாக அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு இந்த சார்ஜஸை வந்து வேறு ஒருத்தங்க கட்டுற மாதிரியான விஷயங்களை செய்கிறது. ஸோ இது ஒரு அஃபென்ஸ்ன்றது சொல்கிறாங்க. Then destroys, deletes or alters any information residing in a computer resource or diminishing its value or utility or affects its injuriously by any means. இது என்னென்னா இன் ஜென்ரலாக அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அழிக்கிறது, இல்லைனா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மொத்தமாக கம்ப்யூட்டரே டெஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லை அதில் இருக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து டெலீட் பண்ணுறது, இல்லைனா ஆல்டர் பண்ணுறது, இதெல்லாம் இல்லைனா எதையோ ஒன்று பண்ணுறதன் மூலமாக அதோட வேல்யூவை வந்து டிமினிஷ் பண்ணுறது.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அஃபென்ஸ்ன்றதில் சொல்கிறாங்க. தென் அடுத்து ஸ்டீல், கன்சீல்ஸ், டெஸ்ட்ராய் ஆர் ஆல்டர் ஆர் காசஸ் எனி பர்சன் டு ஸ்டீல், destroy or alter any computer source code used for a computer resource with an intention to cause damage. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே. ஸ்டீல் பண்ணுறது, திருடுறது, மறைக்கிறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது, மாற்றுறது, ஆல்டர் பண்ணுறது. ஸோ இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடையும் வந்து இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து ஒரு அஃபென்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காம்பன்சேஷனை மட்டும்தான் இந்த 43ல் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் வந்து அங்கே பின்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ he shall be liable to pay damages by way of compensation to the person so affected. ஸோ இந்த செக்ஷன் 43 பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷனும் கிளைம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் செக்ஷன் 66க்கு கீழே பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுக்க முடியும். இதுதான் இங்கே சொல்லியிருக்க முடியும். தென் கம்ப்யூட்டர் எக்ஸ்பிளனேஷனில் வந்து கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன்னா என்னன்றது பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ்னால் என்னங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ் மீன்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஃபேக்ட்ஸு, கான்செப்ட். இது நம்ம ஏற்கனவே அங்கே இன்ஃபர்மேஷனாக என்னன்றது ஒன்று பார்த்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஃபேக்ட்ஸு, கான்செப்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் டெக்ஸ்ட்டு, image, audio, video that are being prepared or have been prepared in a formalized manner or have been produced by a computer system or computer network and are intended for the use in a computer system or computer network. ஸோ இது நம்ம முன்னாடியே ஒரு டெஃபினிஷனில் வந்து இதுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் டீட்டெயிலாக முன்னாடியே பார்த்துருக்கோம் டெஃபினிஷனில். அது சேம் லாங்குவேஜ் தான். தென் அடுத்து டேமேஜ் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்ட்ராய் பண்ணுறது, இல்லைனா மாற்றுறது, ஆல்டர் பண்ணுறது, இல்லைனா அழிக்கிறது, இல்லை வேறு எதையாவது கூட்டி வைக்கிறது, அதில் ஆட் பண்ணுறது, இல்லைனா மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியது, இல்லைனா ரீஅரேஞ்ச் பண்ணுறது. இது எல்லாமே டேமேஜ்ன்றதுக்கு கீழே வருவாங்க. தென் சோர்ஸ் கோட்னா, கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோட்னா என்னென்னா தி லிஸ்டிங் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், கம்ப்யூட்டர் கமாண்ட்ஸ், டிசைன் ஆர் லே ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அனலைசஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன் எனி ஃபார்ம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டருக்கு அது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஹியூமன் ரீடபுள் ஃபார்மேட்டில் இருந்து கம்ப்யூட்டருக்காக உருவாக்கப்படக்கூடிய ப்ரோக்ராம்ஸு. அது வந்து ப்ரோக்ராம்ன்ற பேரில் சொன்னாலும் சரி, இல்லை அதற்காக வடிவமைக்கப்பட்ட டிசைன்னு சொன்னாலும் சரி, இல்லை லேஅவுட்டுன்னு சொன்னாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோடு அப்படின்றது. ஸோ அதுவும் நம்ம முன்னாடியே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து செக்ஷன் 43. இங்கே வந்து காம்பன்சேஷன் தான் வழங்க முடியும். அதற்கான பனிஷ்மெண்ட்டு செக்ஷன் 66ல் சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் வந்து 3 years வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட், இல்லைனா ஃபைன். அது வந்து 5 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் அடுத்து வந்து செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸ் தான். ஸ்ரேயா சின்கால் கேஸில் வந்துட்டு அதை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தென் அடுத்து வந்து 66 கேபிட்டல் பியில் பனிஷ்மெண்ட் ஃபார் டிஸானஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் டிவைஸ். மொத்தத்தில் தெரிந்து இல்லைனா நம்புவதற்கான காரணம். இந்த 2 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு கீழே வந்து அவங்க இந்த ஸ்டோலன் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையோ இல்லை கம்யூனிகேஷன் டிவைஸையோ வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசான்மெண்ட் எவ்வளோ நாள்னா விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years ஆர் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு ₹1 lakh ஆர் போத். ஸோ இவ்வளவும் வந்து சொல்லக்கூடியது 66B. தென் 66C அண்ட் டியோட நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். இதில் வந்து சிக்கும் டிக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சியில் என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி தெஃப்ட். இது வந்து ஹூ எவர் ஃப்ராடுலண்ட்லி ஆர் டிஸானஸ்ட்லி மேக் யூஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், பாஸ்வேர்டு ஆர் எனி அதர் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் feature of any other person shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also liable to fine which may extend to ₹1 lakh. இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, ஆதார் நம்பரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்ன்றதுக்கு கீழே வரும். அதாவது அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்ன்றதுக்கு கீழே வரும். அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் தான் எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ சொன்னது. இந்த பாஸ்வேர்டு, தென் டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து வேறு ஒருத்தவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரை இவங்க பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதற்கான பனிஷ்மெண்ட் இது. 66Dயில் வந்து பர்சனைசேஷன் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் பை பர்சனேஷன் பை யூஸிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸில் ஹூ எவர் பை மீன்ஸ் ஃபார் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆர் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் சீட்ஸ் by personation shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also be liable to fine which may extend to 1 lakh. ஸோ இங்கே வந்து ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க, இம்ப்ரிசான்மெண்ட்டோட சேர்த்து அலாங் வித் ஃபைன். இங்கே இந்த இம்பர்சனேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சீட்டிங் பை பர்சனேஷன்னா இன்னொருத்தங்க மாதிரி தன்னை ப்ரெட்டன் பண்ணி காமிச்சுக்கிட்டு பண்ணக்கூடியது. ஸோ ப்ரெட்டண்டிங் டு
ப்ரெட்டண்டிங் டு பி சம்மோன் எல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நோ லிமிட்டட் டு பாஸ்வேர்டுன்னு அந்த நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது. ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே இது லிமிட் ஆகாது, அதையும் தாண்டி போகக்கூடியது. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா ஏமாத்துறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அதாவது டிசப்ஷன், அதுக்கப்புறமா வந்து இம்போர்சனேஷன் ப்ளஸ் அதன் மூலமாக சீட்டிங். இந்த 3 விஷயமும் இதில் கவர் ஆகும். டிசப்ஷன், இம்போர்சனேஷன், தென் சீட்டிங்னு வரும்போது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற சீட்டிங்க்கு பதிலாக இங்கே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை பயன்படுத்தி பண்ணக்கூடிய சீட்டிங். ஸோ இந்த 3ஐயும் எழுதிக்கோங்க. டிசப்ஷன் ப்ளஸ் இம்போர்சனேஷன் ப்ளஸ் சீட்டிங் யூசிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். இந்த இதெல்லாம் கவர் ஆகும்போது சீட்டிங் பை பர்சனேஷன்றதுக்கு கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபேக்கான ஒரு ஐடியா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து காமிச்சு ப்ரொஃபைலை காமிச்சு பணம்லாம் காமிக்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ சீட்டிங் பை அ ஃபேக் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் மணி, அந்த நேச்சரில் வரக்கூடியது. தென் காலிங் ஆஸ் அ பேங்க் அஃபீஷியல் அண்ட் சீட்டிங் எ விக்டிம். நாங்கள் வந்து பேங்க் அஃபீஷியல்லேருந்து பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு நபர் தன்னை இன்னொரு நபராக இம்போர்சனேட் முதல்ல பண்ணுறாங்க. அந்த இம்போர்சனேட் பண்ணும்போது அவங்கள ஏமாற்றணுன்ற அந்த டிசப்ஷனும் வருது. இதை எதன் மூலமாக அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் வருதுங்கும்போது அது வந்து இந்த 66Dக்கு கீழே வரும். 66Cயை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே தேவையில்லை. அவங்க வந்து இம்போர்சனேஷன்லாம் அங்கே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரை அவங்க பயன்படுத்தினாலே போகிறோம், இந்த இம்போர்சனேஷன்றது அதில் வராது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.